இப்போ இத கேட்டுட்டு இருக்க நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கால நேரம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீயை அப்படியே சுட சுட ஒரு மிடர் குடிக்கிறீங்க. ம் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா அந்த சுவையான டீக்கு பதிலா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈரமான கசப்பான டீ தூள் சக்கம் மொத்தமா உங்க தொண்டையில சிக்கினா எப்படி இருக்கும்? ஐயையோ, நினைச்சாலே ரொம்ப அருவருப்பா இருக்கே. ஆமா, எனக்கும் அதே ஃபீலிங் தான். உங்க சமையலறையில இருக்கிற அந்த சின்ன கம்பி வலை வடிகட்டி இல்லனா தினமும் ஒவ்வொரு தடவையும் இதுதான் நடக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த சின்ன வடிகட்டி செய்யற மாயம்தான் நம்ம காலை பொழுது அவ்ளோ அழகா மாத்துது. கரெக்ட். ஆனா அந்த சாதாரண வடிகட்டியை பத்தி நாம எப்போவாது பெருசா யோசிச்சிருக்கோமா? சத்தியமா இல்ல. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த சாதாரண சமையலறை கம்பி வலையோட ஒரு பிரம்மாண்டமான அதிநவீனமான வெர்ஷனை பத்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இது. ஆமா. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு இதை கேட்டுட்டு இருக்க உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூலப்பொருள் என்னன்னா துல்லியமான திரவ சுத்திகரிப்பு, அதாவது த மைக்ரோபேக் ஃபில்டர் கைடு. இது ஒரு மிக முக்கியமான தலைப்பு. ஏன்னா, நீங்க இப்ப சொன்ன அந்த டீ வடிகட்டி உதாரணம் இருக்கே, அது ஒரு சின்ன தொடக்க புள்ளி மட்டும்தான். ஓ, இதுக்கு மேல நிறைய இருக்கா? ஆமா, நெறைய இருக்கு. நாம கடைகள்ல வாங்குற பளபளப்பான சமையல் எண்ணெய், ஒரு சின்ன தூசு கூட இல்லாம கண்ணாடிய போல தெளிவா இருக்கிற ஜூஸ் வகைகள், ஏன் நம்ம குடிக்கிற சுத்தமான தண்ணி வரைக்கும் எல்லாமே இந்த தொழில்நுட்பத்தை தாண்டி தான் வருது. வாவ், அப்படியா? ஆமா. இந்த வழிகாட்டியில நம்ம விரிவா பார்க்க போறது மைக்ரோபேக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனித்துவமான வடிகட்டுதல் அமைப்பை பத்தி தான். எண்ணெய், தண்ணி, சர்க்கரை பாகு இல்லனா கடுமையான ரசாயனங்கள் இப்படி எந்த திரவமா இருந்தாலும் அதுல இருக்கிற மிக மிக சிறிய மாசுகளை இது சுத்தமா அகற்றிடும். ஒரு நிமிஷம் இருங்க. மைக்ரோபேக் ஃபில்டர்னு சொல்றீங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய துணிப்பையை எடுத்து ஒரு பைப்ல கட்டி வச்சிருப்பாங்களா? இல்ல, இது சாதாரண துணிப்பை கிடையாது. இத தொழில் முறையில ஒரு பாலிஷிங் ஃபில்டர், அதாவது இறுதி வடிகட்டின்னு சொல்வாங்க. இறுதி வடிகட்டி, அதாவது பாலிஷிங் ஃபில்டர்னா பாலிஷ் பண்றதுனா நம்ம ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டு பளபளப்பாக்குறதுன்னு தானே அர்த்தம். ஒரு திரவத்தை எப்படி பாலிஷ் பண்ண முடியும்? நல்ல கேள்வி. இங்க பாலிஷ் அப்படிங்கிறது அந்த திரவத்தோட தெளிவ, அதாவது கிளாரிட்டிய உச்சகட்டத்துக்கு கொண்டு வரத குறிக்குது. ஓ, அதாவது அந்த ஃபைனல் டச் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட், அதேதான். ஒரு ஃபேக்டரியில திரவம் பல கட்டங்களா சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அதுல இருக்கிற பெரிய குப்பைகள் எல்லாம் நீக்கப்பட்டுடும். ஆனா அதுக்கப்புறமும் கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய மாசுகள் அந்த திரவத்துல மிதந்துட்டே தான் இருக்கும். ரைட், சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். ஆமா. அந்த திரவத்தோட 100% உறுதி செய்ய கடைசியா பயன்படுத்தப்படுற ஒரு பாதுகாப்பு அரண் தான் இந்த மைக்ரோபேக் ஃபில்டர். இதிலிருந்து வெளியே வர்ற திரவம் எந்த ஒரு சின்ன மாசும் இல்லாம பளபளன்னு இருக்கணும். சூப்பர். நம்ம மூலப்பொருள்ல இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அதே டீ ஃபில்டர் உதாரணம் தான். இங்க டீ அப்படிங்கிறது திரவம், அதுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத தூசுகள் தான் மாசுகள். நாம பயன்படுத்துற அதிநவீன பை தான் இந்த மைக்ரோபேக் ஃபில்டர். ஓ, அப்போ இது ஒரு கடைசி கட்ட பாதுகாப்பு அரண். சரி, இத நாம கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நான் என் வீட்ல 1 லிட்டர் டீயை வடிகட்டவே சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். டீ தூள் அந்த வலையில அடைச்சுக்கிட்டா ஒரு ஸ்பூனை வச்சு அதை கிளறி விடணும். ஆனா பெரிய ஃபேக்டரிகள்ல நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் ரசாயனமோ எண்ணெயோ பாஞ்சிட்டே இருக்குமே. ஆமா, வால்யூம் ரொம்ப அதிகம். அவ்வளோ பெரிய அளவிலான திரவத்தை எப்படி ஒரு பைய வச்சு வடிகட்டுறாங்க? அதுவும் கண்ணுக்கே தெரியாத மாசுகளை வடிகட்டணும்னு சொல்றீங்க. அந்த பை எவ்வளோ நுட்பமா இருக்கணும். இங்கதான் அறிவியலும் பொறியலும் கை கோர்க்கிற அற்புதம் நடக்குது. நான் முன்பு சொன்ன மாதிரி இந்த பேக் ஃபில்டர்கள் சாதாரண துணியால ஆனது கிடையாது. இது பாலிப்ரோபிலின் அல்லது நைலான் மாதிரி சிறப்பு பொருட்களால ரொம்ப துல்லியமா நெய்யப்பட்டது. ஓ, ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ். ஆமா. இந்த பையோட சிறப்பம்சம் என்னன்னா, இதுல மைக்ரான் அளவிலான மிக மிக சிறிய நுண்துளைகள் இருக்கு. இது எவ்வளோ சின்னதுன்னு நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். மைக்ரான் அளவா? அது எவ்வளோ சின்னதா இருக்கும்? இத கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு புரியும்படி கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ இத கேட்டுட்டு இருக்க நீங்க உங்க தலையில இருந்து ஒரு முடிய பித்து பாருங்க. ஒரு சாதாரண மனுஷனோட முடியோட தடிமன் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? அது சுமார் 50 to 70 மைக்ரான்கள் தடிமன் கொண்டது. ஆனா நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மைக்ரோபேக் ஃபில்டர்கள்ல உள்ள நுண்துளைகள் வெறும் 1 மைக்ரான் அளவு கூட இருக்கும். என்னது?
ஒரு முடி 50 மைக்ரானு, ஆனா இந்த ஃபில்டரோட ஓட்டை வெறும் 1 மைக்ரான் தானா? ஆமா, சரியா சொன்னீங்க. அப்ப மனுஷ முடிய விட 50 மடங்கு மெல்லிய ஒரு தூசிய கூட இந்த பை தடுத்து நிறுத்திடுமா? இது உண்மையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னது. நீங்க சொல்றது 100% உண்மை. 1 மில்லிமீட்டர்ல 1000ல 1 பங்கு தான் 1 மைக்ரான். அவ்வளவு நுண்ணிய துளைகள் வழியா திரவம் பாயும்போது சுத்தமான திரவம் மட்டும்தான் வெளியேற முடியும். ரைட்டு, குப்பையெல்லாம் உள்ளேயே மாட்டிக்கும். கரெக்ட். தூசு, அழுக்கு, மிதக்கிற துகள்கள் எல்லாமே அந்த பைக்குள்ளே சிக்கிக்கும். இந்த தத்துவத்தை தான் மைக்ரோஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கேட்டா எனக்கு இப்ப இன்னொரு பெரிய கேள்வி வருது. கேளுங்க. முடிய விட 50 மடங்கு சின்ன துளைகள்னு சொல்றீங்க. அவ்வளவு சின்ன ஓட்டைனா தண்ணி எப்படி அவ்வளோ வேகமா அது வழியா வெளியேற முடியும்? ஃபேக்டரிகள்ல லட்சக்கணக்கான லிட்டர் திரவம் பெரிய பம்புகள் மூலமா பயங்கர அழுத்தத்துல தள்ளப்படும் இல்லையா? ஆமா, பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். அவ்வளோ பெரிய பிரஷர்ல இவ்வளோ சின்ன ஓட்டை இருக்கிற ஒரு பை வழியா திரவத்தை தள்ளினா அந்த பை உடனே கிழிஞ்சிராதா? இல்ல ஒரு நிமிஷத்திலேயே அந்த மாசுகள் எல்லாம் அந்த சின்ன துளைகளை அடைச்சிக்கிட்டு மொத்த சிஸ்டமும் வெடிச்சு சிதறாதா? இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா என் வீட்ல இருக்கிற வேக்யூம் கிளீனர்லயே கொஞ்சம் பெரிய தூசு அடைச்சிக்கிட்டா மோட்டார் சூடாகி அப்படியே நின்னுடுதே. இது ஒரு மிகச்சிறந்த பொறியியல் கேள்வி. சாதாரண ஒரு வடிகட்டியா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி உடனே அடைச்சுக்கிட்டு வெடிச்சிடும். ஆனா அந்த பிரச்சனை வராம தடுக்க அவங்க ஒரு அற்புதமான இயற்பியல் விதியை பயன்படுத்துறாங்க. இயற்பியல் விதியா? அது என்னது? அதுக்கு பேரு தான் சுழல் பிரிப்பு முறை. இங்கிலீஷ்ல வோர்டெக்ஸ் செப்பரேஷன் எஃபெக்ட்னு சொல்வாங்க. சுழல் பிரிப்பு முறையா? அப்படின்னா என்ன? திரவத்தை அப்படியே சுழல் வைப்பாங்களா? எனக்கு கொஞ்சம் புரியல. நான் விளக்கமா சொல்றேன். திரவம் அந்த ஃபில்டர் பைக்குள் ஒரு பைப் வழியா நேரா, அதாவது நேர்கோட்ல வந்து மோதுறது கிடையாது. மாறாக அந்த திரவம் ஃபில்டரோட உருளை வடிவ கலன்குள் நுழையும் போதே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல உள்ளே செலுத்தப்படுது. ஓ, ஆங்கிள் உள்ள அனுப்புவாங்களா? ஆமா, இதனால உள்ளே நுழையிற திரவம் பையோட உட்புற சுவர்கள்ல ஒரு சுழல் போல, அதாவது ஒரு சூறாவளி மாதிரி வேகமா சுழலத் தொடங்குது. சரி, திரவம் சுழலுது. ஆனா ஒரு நிமிஷம், திரவத்தை சூறாவளி மாதிரி சுழல வச்சா மட்டும் அடைப்பு ஏற்படாதுன்னு சொல்றத நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா திரவம் வேகமா சுழலும்போது அழுத்தம் அதிகமாகி அந்த விசை மாசுகளை இன்னும் ஸ்ட்ராங்கா பையோட சுவரில் உள்ள ஓட்டைகளுக்குள்ள தள்ளிடாதா? இது எப்படி அடைப்ப தொடுக்கும்? அங்கதான் மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அறிவியல் தத்துவம் வேலை செய்யுது. நீங்க வாஷிங் மெஷின்ல துணிகளை காய வைக்கிற ஸ்பின் ஆப்ஷனை பார்த்திருப்பீங்க. ஆமா, பாத்திருக்கேன். அது ரொம்ப வேகமா சுத்தும். கரெக்ட். அது வேகமா சுழலும் போது தண்ணி மட்டும் வெளியேற்றப்படும். அதே தத்துவம் தான் இங்கும் பயன்படுது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இந்த சுழல் பிரிப்பு முறையில திரவம் சுழலும் போது அதுல உள்ள கனமான துகள்களும் மாசுகளும் அந்த பையோட சுவர்கள்ல போய் ஒட்டிக்காம அந்த சுழலோட மையப்பகுதியிலேயே மிதந்து சுழன்றுட்டு இருக்கிற மாதிரி அதோட வேகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓ, சுழலோட சென்டர்லயே மாட்டிக்குமா? ஆமா, மாசுகள் சுழலோட நடுவுல சுத்திட்டு இருக்க, சுத்தமான திரவம் மட்டும் பையோட சுவர்ல உள்ள நுண்துளைகள் வழியா ரொம்ப ஈஸியா பாஞ்சு வெளியேறிடும். ஆஹா, இப்போ தெளிவா புரியுது. அதாவது ஒரு சின்ன சூறாவளி அந்த பைக்குள்ள உருவாக்கி குப்பைகள் எல்லாம் அந்த சூறாவளியோட மையத்திலேயே சிக்க வைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. பையோட சுவர்ல உள்ள துளைகளுக்கு அந்த மாசுகள் நேரா போய் மோதுறத தடுக்கறாங்க. இது உண்மையிலே ஒரு சூப்பர் ஐடியா. மாசுகள் துளைகளை அடைக்காம பாத்துக்கறாங்க. ஆமா, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆனாலும் எப்பவாவது ஒரு கட்டத்துல ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த மையத்துல சுத்தின மாசுகள் எல்லாம் பையுக்குள்ள முழுமையா சேர்ந்துதானே ஆகணும். ஆமா, சேர்ந்துதான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? மிஷினை நிப்பாட்டிட்டு பைய வெளியெடுத்து ஒரு பிரஷ் வச்சு சுத்தம் பண்ணுவாங்களா? அதுதான் இல்ல. அங்கதான் இன்னொரு தொழில்நுட்பம் உள்ள வருது. அத வந்து பின் பாய்ச்சல் சுத்தம், அதாவது பேக் ஃப்ளஷிங்னு சொல்வாங்க. பேக் ஃப்ளஷிங்கா? ஆமா, மெஷினை பிரிச்சு பைய வெளியே எடுக்கிறது அப்படிங்கறது ஃபேக்டரிகள்ல ரொம்ப நேரத்தை வீணாக்குற வேலை. அதனால பை முழுக்க மாசுகள் சேர்ந்து திரவம் வெளியேற வேகம் கொஞ்சம் குறையுதுன்னு சென்சார்கள் மூலமா கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? திரவத்தோட ஓட்டத்தை அப்படியே பின்னோக்கி, அதாவது ரிவர்ஸ்ல பாயச் செய்வாங்க. ஓ, உள்ளே வந்த வழியாவே மறுபடியும் வேகமா திரவத்தை திருப்பி அனுப்புவாங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சுத்தமான திரவத்தையோ இல்ல காற்றையோ அந்த ஃபில்டர் பையோட வெளிப்புறத்துல இருந்து உட்புறமா ரொம்ப அதிக வேகத்துல செலுத்துவாங்க. ஓஹோ, அப்படியே உள்தாவா? ஆமா, இப்படி பின்னோக்கி பாயும்போது
நுண்துளைகள்ல சிக்கி இருக்கிற தூசிகளும் அடைச்சிக்கிட்டு இருக்கிற அழுக்குகளும் தானாகவே பையோட உள்ளே தள்ளப்பட்டு கீழே இருக்கிற ஒரு வால்வு வழியா கழிவா வெளியேற்றப்பட்டுடும். வாவ், இது ஒரு அபாரமான சிந்தனை. நான் முன்னாடி சொன்ன அந்த வேக்யூம் கிளீனர் உதாரணத்தையே மறுபடியும் சொல்றேன். வேக்யூம் கிளீனர்ல தூசி அடைஞ்சுக்கிட்டா காத்த பின்னோக்கி ஊதி குப்பைகளை வெளியே தள்ளுற மாதிரி ஒரு செட்டப் இது. கரெக்ட், அதே கான்செப்ட் தான். ஆனா அதை எந்த மனுஷனோட உதவியும் இல்லாம திரவத்தோட சொந்த அழுத்தத்தையே பயன்படுத்தி தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு கொள்ள வைக்கிற ஒரு அருமையான வழிமுறை. இதனால பையோட ஆயுட்காலம் பல மடங்கு அதிகரிக்கும் இல்லையா? நிச்சயமா. ஒரு பை பல வாரங்கள் இல்லனா மாச கணக்குல கூட உழைக்க இந்த பின்பாய்ச்சல் முறை ரொம்ப உதவியா இருக்கு. சரி, இந்த பேக் ஃப்ளஷிங் முறையினால ஃபில்டர்கள் ரொம்ப நேரம் உழைக்குது, அடைக்காம இருக்க சுழல் பிரிப்பு முறை உதவுது. இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்றாவது ஒரு நாள் அந்த பையோட ஆயுட்காலம் முடிஞ்சு அதை முழுமையா மாத்தித்தானே ஆகணும். ஆமா, கண்டிப்பா மாத்தணும். இப்போ ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரிய, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை எடுத்துப்போம். அங்க ஒரு நிமிஷத்துக்கு பலாயிரம் லிட்டர் கச்சா எண்ணெய் பாய்ஞ்சிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பைய மாத்துறதுக்காக ஒட்டுமொத்த பம்புகளையும் மிஷின்களையும் நிறுத்தி வைப்பாங்களா? அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. ஆமா, அப்படி செஞ்சா பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுமே. அது ஒரு மிக முக்கியமான நடைமுறை சிக்கல். ஃபேக்டரிகள்ல உற்பத்தியை நிறுத்துறது, அதாவது டவுன் டைம் அப்படிங்கறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு. அப்போ அதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்காகவே தேவைக்கேற்ப பயன்படுத்தப்படுற 3 வகையான ஃபில்டர் அமைப்புகளை இந்த வழிகாட்டி நமக்கு காட்டுது. ஓ, 3 வகை இருக்கா? ஆமா. முதலாவது சிங்கிள் பேக் ஃபில்டர். இது சின்ன அளவிலான, அதாவது குறைவான திரவ ஓட்டம் உள்ள இடங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இதுல பெரிய ஆபத்து இல்ல அப்படிங்கறதால வேலைய கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு பைய மாத்திக்கலாம். சரி, ஒரு சின்ன உணவு தொழிற்சாலை இல்லனா சின்ன ரசாயன ஆலைக்கு இது ஓகே. ஆனா நான் கேட்ட மாதிரி பெரிய ஃபேக்டரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்ததான் டூப்ளெக்ஸ் பேக் ஃபில்டர் வருது. இது 24 மணி நேரமும் தொடர்ச்சியான செயல்பாடு தேவைப்படுற இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. டூப்ளெக்ஸ்னா 2 இருக்குமா? ஆமா. இதுல ஒரு பெரிய இரும்பு கலன்ல 2 வடிகட்டும் அமைப்புகள் அருகருகே ஒரு யூ வடிவ குழாயால இணைக்கப்பட்டிருக்கும். ஓ, 2 ஃபில்டர்களா? 2 ஒரே நேரத்துல வேலை செய்யுமா? இல்ல, அப்படி கிடையாது. ஆரம்பத்துல திரவம் வால்வு ஏ வழியா முதல் ஃபில்டருக்குள்ள செல்லும். அதுல வடிகட்டுற வேலை நடந்துட்டு இருக்கும்போது 2வது ஃபில்டர் அமைதியா தயார் நிலையில காத்துட்டு இருக்கும். ரைட், ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி. ஆமா. முதல் பை அடைபட்டு அதை பராமரிக்க வேண்டிய இல்லனா மாத்த வேண்டிய நிலை வரும்போது சென்சார்கள் இத கண்டுபிடிச்சு தானாவே வால்வு ஏவ மெதுவா மூடி அதே நேரத்துல வால்வு பிய திறக்கும். வாவ், ஆட்டோமேட்டிக்கா மாறிடுமா? ஆமா. இப்போ திரவத்தோட ஓட்டம் எந்த தடையும் இல்லாம 2வது பைக்கு மாற்றப்பட்டுடும். இப்போ மஷீனை நிறுத்தாமலேயே முதல் பைய ஒரு இன்ஜினியர் நிதானமா கழற்றி புதுசா மாத்திட்டு மறுபடியும் தயார் நிலையில வைக்கலாம். அடா, இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது அப்படியே ஒரு தொடரோட்ட பந்தயம், அதாவது ரிலே ரேஸ் மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். ஒரு ஒட்டப்பந்தய வீரர் வேகமா ஓடி வந்து களைப்படைஞ்சதும் தன் கையில இருக்கிற குச்சியை அடுத்த வீரர்கிட்ட கொடுத்துட்டு அவரு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாரு. அடுத்த வீரர் எந்த தடையும் இல்லாம அந்த பந்தயத்தை தொடருவாரு. ஆமா. அதே மாதிரிதான் ஒரு ஃபில்டர் ரெஸ்ட் எடுக்கும் போதோ இல்ல மாற்றப்படும் போதோ மற்றொன்று அந்த ரிலே பேட்டனை வாங்கிக்கிட்டு தடையின்றி அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. உற்பத்தியில ஒரு செகண்ட் கூட தடை ஏற்படுறதில்ல. மிக துல்லியமான ஒப்பீடு இது. இந்த டூப்ளெக்ஸ் அமைப்போட முக்கிய நோக்கமே அதுதான். எந்த தடையும் இல்லாம ஒரு சொட்டு திரமும் கூட சிந்தாம உற்பத்தியை தொடர்றது. சூப்பர். 3வது வகை ஒன்னு சொன்னீங்களே? ஆமா. 3வது வகையா மல்டி பேக் ஃபில்டர்னு ஒன்னு இருக்கு. இது பெரிய அளவிலான, அதாவது பல லட்சம் லிட்டர் திரவ ஓட்டத்தை கையாள வேண்டிய மாபெரும் ஆலைகள்ல பயன்படுத்தப்படுது. பல லட்சம் லிட்டரா? அது எவ்வளவு பெருசா இருக்கும்? இதுல ஒரு பெரிய துருப்பிடிக்காத எஃகு கலனுக்குள், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹவுசிங்குள் 1-2 இல்ல 24 பைகள் வரை வரிசையா அமைக்கப்பட்டிருக்கும். 24 பைகளா? ஆமா. இது ஒரு மாபெரும் அணைக்கட்டோட மதகுகள் மாதிரி திரவத்தை வடிகட்டி அனுப்புற திறன் கொண்டது. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப மலைப்பா இருக்கு. மைக்ரான் அளவிலான கண்ணுக்கு தெரியாத துளைகள், சுழல் பிரிப்பு மூலமா மாசுகளை மையத்துல சுழல வைக்கிற பிசிக்ஸ், ரிவர்ஸ்ல காத்தடிச்சு சுத்தம் பண்ற பின்பாய்ச்சல் முறை, தொடர் ஓட்டப்பந்தயம் மாதிரியான டியூப்ளெக்ஸ் சிஸ்டம், அப்புறம் 24 பைகள் கொண்ட மெகா ஃபில்டர்கள்னு ஒட்டுமொத்த தொழில்நுட்பமும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இது எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம்.
என்ன கேள்வின்னு நான் ஊகிக்கவா? சொல்லுங்க. இதனால எனக்கு என்ன லாபம்னு தானே கேட்க போறீங்க. கரெக்ட். சரி, ஏதோ ஒரு ஃபேக்டரியில ஏதோ ஒரு மிஷின்குள்ள இதெல்லாம் நடக்குது. என் அன்றாட வாழ்க்கையில இது எங்க பயன்படுதுன்னு அவங்க கேட்கலாம். எனக்கும் அதே கேள்விதான். இந்த தொழில்நுட்பத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இதோட பயன்பாடுகள் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலையும் நாம உணராத வகையில இரண்டர கலந்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியா? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஃபேக்டரி அளவிலான பயன்பாடுகளை முதல்ல பார்ப்போம். உதாரணத்துக்கு மின் உற்பத்தி நிலையங்களை எடுத்துப்போம். அங்க மாபெரும் இயந்திரங்கள் சூடாகி விடாம தடுக்க கூலிங் வாட்டர் சிஸ்டம்ஸ், அதாவது குளிரூட்டும் நீர் அமைப்புகள் பயன்படுத்தப்படுது. ஓகே, அந்த பெரிய கூலிங் டவர்ஸ் பத்தி சொல்றீங்க. ஆமா, அந்த தண்ணியில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களை இந்த மைக்ரோபேக் ஃபில்டர்கள் மூலமா வடிகட்டலன்னா என்னாகும் தெரியுமா? என்னாகும்? தண்ணி தானே, அது பாட்டுக்கு பைப்ல ஓடிக்கிட்டு இருக்க போகுது. அதுதான் இல்ல, அந்த தண்ணியில இருக்கிற நுண்ணிய மாசுகள் சூடான இயந்திரங்களுக்குள்ள போகும்போது குழாய்களோட உட்புறத்துல ஒரு படிமமா, அதாவது ஸ்கேல் பில்டப்பா மாறிடும். ஓ, அந்த உப்பெல்லாம் படியும்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். நாட்கள் செல்ல செல்ல குழாய்கள் அடைச்சுக்கிட்டு இயந்திரங்களை குளிர வைக்க முடியாம போகும். இதனால பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் சூடாகி வெடிக்கலாம், இல்லனா ஒரு பெரிய நகரத்தோட மின்சாரமே தடபடலாம். அவ்வளோ பெரிய பாதிப்பு வருமா? ஆமா, இத தடுக்கிறது இந்த சின்ன மைக்ரோபேக் ஃபில்டர்ஸ் தான். இதே போல கழிவுநீர் சுத்திகரிப்பு, அப்புறம் நிலத்தடி நீர் சுத்திகரிப்பு மாதிரியான முக்கியமான இடங்கள்லயும் இதுதான் அதிகம் பயன்படுது. ஓ, அப்போ ஒரு ஒட்டுமொத்த நகரத்தோட மின்சாரமும் குடிநீரும் எந்த தடையுமின்றி கிடைக்கிறதுக்கு பின்னாடி இந்த ஃபில்டர்களோட பங்கு இருக்குன்னு சொல்றீங்க. இது மிகப்பெரிய விஷயமாச்சே. கண்டிப்பா. சரி, இதெல்லாம் ஃபேக்டரிகளுக்கு உள்ள நடக்கிறது. நாம நேரடியா பயன்படுத்துற பொருட்கள்ல, உதாரணத்துக்கு நம்ம வீட்டு சமையலறையில இதோட பங்கு என்ன? உணவுத்துறையில இதோட பங்கு மிக மிக அதிகம். இப்போ இத கேட்டுட்டு இருக்க நீங்க உங்க வீட்டு சமையலறையில இருக்கிற சமையல் எண்ணெய் எடுத்து பாருங்க. பார்த்தா ரொம்ப கிளியரா தான் இருக்கும். அதுல எந்தவித கசடுகளும் இல்லாம அவ்ளோ தெளிவா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபில்டர்கள் தான். ஒருவேளை அந்த எண்ணெய இந்த மைக்ரோபேக் ஃபில்டர் கொண்டு பாலிஷ் பண்ணலனா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகும்? கொஞ்சம் தூசு மிதக்கும், அவ்வளவுதானே. அதனால பெருசா என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல, பிரச்சனை அதை விட பெரியது. அந்த எண்ணெயில கண்ணுக்கு தெரியாத விதைகளோட துகள்களோ இல்ல மாசுகளோ இருந்தா, நீங்க அந்த எண்ணெய அடுப்புல வச்சு சூடாக்கும்போது அந்த நுண்ணிய துகள்கள் எண்ணெய்க்கு முன்பாகவே கருகிடும். ஓ, அந்த பர்ன்ட் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்றது. ஆமா, இதனால அந்த எண்ணெய் மிக குறைந்த வெப்பநிலையிலேயே புகையத் தொடங்கிடும். அத லோ ஸ்மோக் பாயிண்ட்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விதமான கசப்புத்தன்மையும் கெட்ட வாடையும், அதாவது ரான்சிடிட்டியும் வந்துடும். ஐயையோ, அப்போ சாப்பாட்டோட டேஸ்டே மாறிடுமே. கரெக்ட். அந்த எண்ணெயில சமைக்கிற உணவோட சுவையே மாறிடும். அதை தடுத்து எண்ணெயோட ஆயுட்காலத்தையும் தரத்தையும் பாதுகாக்கிறது இந்த மைக்ரோ பேக் ஃபில்டர் தான். இத நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன தெளிவாரிடுவோம் அப்படின்னு விடுக்கிறக்க மட்டும் வடிகட்டுறாங்கன்னு நினைச்சேன். அதோட சுவையும் அது புகையாம இருக்கிறதும் கூட இந்த ஒரு மைக்ரான் அளவிலான துளைகள்ல தான் அடங்கியிருக்கா? ஆமா, இது மட்டும் இல்லாம இனிப்புகள்ல சேர்க்கப்படுற சர்க்கரை பாகு, அப்புறம் நம்ம கடைகள்ல வாங்கி குடிக்கிற பழச்சாறு மற்றும் பானங்கள் தயாரிப்புலயும் இந்த வடிகட்டிகள் தான் பயன்படுத்தப்படுது. ஓ, ஜூஸ் ஃபேக்டரிகள்லயுமா? ஆமா, நீங்க ஆப்பிள் ஜூஸ் இல்ல மாம்பழ ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுல ஒரு சின்ன நார் அல்லது சக்க கூட இல்லாம அப்படியே மென்மையா தொண்டையில இறங்குறதுக்கு காரணம் அந்த ஜூஸ் பாக்கெட்ல அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர்கள் வழியா பாய்ஞ்சு வர்றதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதை இப்ப என்னால முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியுது. சுருக்கமா சொல்லணும்னா இது முக்கியமா 4 விஷயங்களை செய்யுது. முதலாவது, தயாரிப்போட தரத்தை நம்ப முடியாத அளவுக்கு மேம்படுத்துது. ரைட். ரெண்டாவது, விலை உயர்ந்த ஃபேக்டரி உபகரணங்கள் சேதமடைகிறதையும் குழாய்கள் அடைச்சுக்கொள்றதையும் தடுக்குது. மூணாவது, எப்பவுமே சுத்தமான மற்றும் தெளிவான திரவ வெளியீட்டை உறுதி செய்யுது. நாலாவது, இறுதியா பராமரிப்பு நேரத்தை குறைச்சு உற்பத்தியை பல மடங்கு பெருக்குது. இப்போ இது கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு நாங்க நேரடியா சொல்றோம், இன்னைக்கு காலையில நீங்க குடிச்ச அந்த ஒரு சொட்டு பழச்சாரும் சரி, உங்க உணவை சுவையாக்குன சமையல் எண்ணெயும் சரி, ஏன் உங்க வீட்டுக்கு வர்ற மின்சாரம் கூட எங்கோ ஒரு ஃபேக்டரியில உள்ள இந்த மைக்ரோபேக் ஃபில்டரோட ஒரு மைக்ரான் துளைகளை தாண்டி தான் உங்க வீட்டை வந்து அடைஞ்சிருக்கு.
100% உண்மை. நாம சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால எவ்வளோ பெரிய பொறியியல், எவ்வளோ ஆழமான ஈர்வியல் தத்துவங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமா, நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு சாதாரண டீ வடிகட்டியோட அடிப்படை தத்துவம் தான் இது. ஆனா அது ஒரு மைக்ரான் அளவிலான நுண்துளைகள், சூறாவளியைப் போல சுழற்ற சுழல் பிரிப்பு முறை, அப்புறம் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு கொள்ற பின்பாய்ச்சல் மாதிரியான நவீன அறிவியல் அம்சங்களோட சேரும்போது ம் நமது அன்றாட உலகையே சுத்தமா தடையின்றி இயங்க வைக்கிற ஒரு மாபெரும் சக்தியா மாறிடுது. மிக அருமையா தொகுத்து சொன்னீங்க. நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சு கொள்றது எப்பவுமே ஒரு சுவாரஸ்யமான பயணம்தான். சரி, இந்த ஒரு ஆழமான அலசல முடிக்கும் முன் ஒரு சுவாரஸ்யமான கேள்விய, உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சிந்தனைய உங்களுக்கு நாங்க முன்வைக்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்த்தோம், வெறும் நுண்துளைகளையும் மையவிலக்கு விசை எனப்படும் சுழல் பிரிப்பு முறையையும் மட்டுமே பயன்படுத்தி நம்ம உணவு மற்றும் நீர்ல உள்ள கண்ணுக்கு தெரியாத மாசுகளை இவ்வளவு துல்லியமான வடிகட்ட முடியுதுன்னு. ஒரு மனுஷனோட முடியை விட 50 மடங்கு சின்ன துகள்களை கூட நம்மால தடுத்து நிறுத்த முடியுது. ஆமா, அது ஒரு பெரிய சாதனை தான். அப்படி என்றால், இதே போல வேற என்ன கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை இதே தத்துவங்களை பயன்படுத்தி நம்மால வடிகட்டிட முடியுமா? நல்ல கேள்வி. ஒருவேளை நாம சுவாசிக்கிற காத்துல வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால கலக்கப்படுற கண்ணுக்கு தெரியாத நச்சுக்களையோ, இல்லனா இன்னைக்கு உலகையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற நமது பெருங்கடல்கள்ல கலந்துள்ள நுண்ணெகிழிகளையோ, அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸையே கூட இதே மைக்ரோபேக் ஃபில்டர் தத்துவத்தை பயன்படுத்தி சுழல் முறையில பிரித்தெடுத்து ஒரு பிரம்மாண்டமான அளவுல வடிகட்டி இந்த உலகையே சுத்தம் செய்ய முடியுமா? மனுஷ மூளையும் இன்ஜினியரிங்கும் ஒன்னு சேர்ந்தா முடியாததுன்னு எதுவுமே இல்ல அல்லவா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அந்த பிரம்மாண்டமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த ஆழமான அலசல்ல இணைந்தமைக்கு நன்றி கூறி நாங்க விடைபெறுகிறோம். உங்களை சுற்றியுள்ள சாதாரண விஷயங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற அறிவியலை தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து சிந்திப்போம்.